ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு பயிற்சி 2.7ல 12 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 உறுப்புகளை எப்படி எடுப்போம்? கூட்டுத்தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 உறுப்புகளை நம்ம எப்படி எடுப்போம்னா a மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டின்னு எடுப்போம். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கமா பி கமா சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல ஏங்கிறது என்னது? ஏ மைனஸ் டி. அடுத்து பிங்கிறது என்னது? ஏ. அடுத்து சிங்கிறது என்னது? ஏ பிளஸ் டி. அடுத்து பெருக்கு தொடர் வரிசை எக்ஸ் கமா ஒய் கமா இசட் என்பன பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 உறுப்புகளை நம்ம எப்படி எடுப்போம்? பெருக்கு தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 உறுப்புகளை ஏ பை ஆர் ஏ ஏஆர்னு எடுப்போம். சரியா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா ஒய் கமா இசட்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ்ங்கிறது என்னது? ஏ பை ஆர். அடுத்து ஒய்ங்கிறது என்னது? ஏ. அடுத்து இசட்ங்கிறது என்னது? ஏஆர். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா ஒய் கமா இசட்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர், ஒய் ஈக்குவல் டு ஏ, இசட் ஈக்குவல் டு ஏஆர்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அவங்க என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்க? x power b minus c into y power c minus a into z power a minus b equal to 1 நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கிறோம். x power b minus c into y power c minus a into z power a minus b எடுத்துட்டு equal to 1 நம்ம இப்ப கொண்டு வர போறோம். x க்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? a by r. அடுத்து b க்கு பதிலா என்னது? b க்கு பதிலா a. அடுத்து மைனஸ் சிக்கு பதிலா என்னது? சிக்கு பதிலா ஏ பிளஸ் டி. சரிங்களா? அதோட வேல்யூவை அப்படி பிரதியிட போறோம். வேற ஒண்ணுமே இல்லை. ஏ பிளஸ் டி இன்ட்டு நடுவுல உள்ள இன்ட்டு அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து ஒய்க்கு பதிலா என்னது? ஏ. அடுத்து என்னது? சி மைனஸ் ஏ. சி என்னது? நம்மளுக்கு ஏ பிளஸ் டி மைனஸ் ஏ என்னது? நம்மளுக்கு ஏ மைனஸ் டி. அப்போ மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் டி இன்ட்டு என்னது? இசட். இசட்ங்கிறது என்னது? ஏஆர். அடுத்து பவர்ல என்னது? ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி. ஏ என்னது? ஏ மைனஸ் டி மைனஸ் பி என்னது? ஏ. சரியா? இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் சுருக்கி எழுதணும்னா நம்மளுக்கு என்னது வந்துடும்? 1 வந்துடும். பாருங்க எப்படி எழுதலாம்னு பார்ப்போமா? ஏ பை ஆர் ஏ பவர் பவர் ஏ மைனஸ் உள்ள கொண்டு போய் பிரிக்கிறீங்கன்னா மைனஸ் ஏ மைனஸ் டின்னு வரும் இன்ட்டு ஏ பவர் ஏ பிளஸ் டி மைனஸ் உள்ள கொண்டு போய் பிரிக்கிறீங்கன்னா மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் டின்னு வரும் இன்ட்டு ஏஆர் என்ன வரும்? இங்க பிளஸ் ஏயும் மைனஸ் ஏயும் கேன்சல் ஆயிட்டு மைனஸ் டி மட்டும் வரும். சரியா? இப்ப பாருங்க, இந்த இதுல பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், மைனஸ் டி மட்டும் வரும். இங்க மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இங்க ஏ பை ஆர், இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் டி மட்டும் இருக்கும் இன்ட்டு ஏ பவர் இங்க ஒரு டி இங்க ஒரு டி. அப்ப என்ன வரும்? டி பிளஸ் டி 2டின்னு வரும். அடுத்து இன்ட்டு இந்த டி இது வந்து அப்படி இருக்கட்டும். ஏ பவர் ஏஆர் பவர் மைனஸ் டி. இப்ப அடுக்க வந்து தனித்தனியா பிரிச்சு எழுத போறேன். ஃபர்ஸ்ட் ஏக்கு போடுங்க, ஏ பவர் மைனஸ் டி. அடுத்து கீழே ஆருக்கு மைனஸ் டி இன்ட்டு ஏ பவர் 2டி அப்படி இருக்கட்டும். இந்த இதுல தனித்தனியா பிரிச்சு எழுதுங்க. ஏ பவர் மைனஸ் டி இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் டி. சரியா? இப்போ இந்த இதை அப்படி மேல கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? இங்க மைனஸ்ல இருக்கிறது அடுக்கு வந்து பிளஸ்ல மாறும். அப்போ ஆர் பவர் டின்னு வரும் இன்ட்டு ஏ பவர் 2டி இன்ட்டு ஏ பவர் மைனஸ் டி ஆர் பவர் மைனஸ் டின்னு வரும். சரியா? இப்போ இங்க இந்த இது ஏ கீழே எல்லாமே சமமா இருந்துச்சுன்னா மேல இருக்க அடுக்க வந்து கூட்டலாம். அப்படித்தானே? அப்ப ஏ பவர் மைனஸ் டி இங்க என்னது இருக்கு? பிளஸ் 2டி இங்க என்ன இருக்கு? மைனஸ் டி இன்ட்டு இந்த இது ஆரும் ஆரும். சரிங்களா? ஆர் பவர் என்னது? இங்க டி இருக்கு, இங்க மைனஸ் டி ஈக்குவல் டு ஏ பவர் இங்க என்ன வரும்? மைனஸ் 2டி பிளஸ் 2டின்னு வரும். சரிங்களா? இங்க டிஏ கூட்டினோம்னா மைனஸ் 2டி வரும், இங்க இருக்க பிளஸ் 2டி. அடுத்து இன்ட்டு என்னது? ஆர் பவர் டியும் கேன்சல் ஆயிட்டு இங்க 0ன்னு வரும். இங்க பாருங்க என்னது? இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு ஏ பவர் 0ன்னு வரும் இன்ட்டு ஆர் பவர் 0 ஈக்குவல் டு என்னது? எனிதிங் பவர் 0 என்னது? 1. எந்த இதோட அடுக்குல பவர்ல 0 இருந்தாலும் என்னதுதான் வரும்? 1 தான். அப்போ 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு என்னது? 1. சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப எனவே நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சு. கொஞ்சம்
இந்த இது மட்டும் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும் சரிங்களா. எப்படி அடுக்க வந்து கூட்டணும் கழிக்கணும் அந்த இது மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியா செஞ்சிடலாம் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.